வேதாகமத்திலே குறிப்பிடும்படி அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு குருடனுடைய பெயரை தேவன் வேதாகமத்திலே எழுதும்படி பரிசுத்த ஆவியானவரால் மனிதன் உள்ளத்திலே பேசி எழுத வைத்தார். அவன்தான் பர்திமேயு. ஹல்லேலூயா. பர்திமேயு அவன் ஒரு குருடன். அவனுடைய தொழில் என்ன தெரியுமா? ரோட்டோரமா உட்காந்துக்கிட்டு பிச்சை கேட்டுட்டு இருப்பான். ஐயா எனக்கு இதை கொடுங்க, ஐயா எனக்கு அதை போடுங்க. அவன் கண்கள் கிடையாது, கண்கள் பார்வை இல்லை. அவனால் எழுந்து நடக்க முடியாது, அவனால் வேலை செய்ய முடியாது. அவனுக்கு உதவியாக ஒத்தாசையாக ஒருவரும் இல்லை. ஐயோ என் நிலைமையை யாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, என்னுடைய கண் பார்வை இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சு என் மேல ஒரு தயவை காட்ட மாட்டாங்களே, என் சொந்த குடும்பமே அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இரக்கம் கோபமாய் மாறி இன்னைக்கு காணப்படுகிறதுன்னு சொல்லி இந்த பர்திமேயு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டான், ரொம்ப நாளா உடைஞ்சு போனான். ஆனால் அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இயேசு அந்த எரிகோவை விட்டு கிளம்பும் போது அவன் அந்த வழியாய் ஓரமாய் பிச்சை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க, இயேசு அங்க வருகிறார், அவர் இப்ப எரிகோவை விட்டு வெளியே போகிறார் அப்படின்னுட்டு அந்த சிட்டிக்கு முன்பதாக நின்று மற்றவங்க பேசுகிறதை இந்த பர்திமேயுடைய காதுகள் கேட்குது. உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஐயோ இயேசு இப்படி போக போறாரே, எவ்வளவோ பேருக்கு தேவன் அற்புதம் செய்கிறாரே, ஏன் நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியாதா? ஒருவேளை நானா போய் கேட்கணும்னு நினைக்கிறாரா என்று சொல்லி இந்த பர்திமேயுக்கு ஒரு எண்ணம். அவன் என்ன கேட்டான்? இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டுட்டு அவன் உரத்த சத்தமா அவன் ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுகிறான். அதாவது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஏன்னா அவனுக்கு இறங்கும்